எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு சிப்ஸோட ரெசிபி தான் செய்ய போகிறது. இது வந்துட்டு நான் சின்ன சின்ன ஸ்டிக்காக தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. உச்சி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் இது ரவுண்ட் ஷேப்பில் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 600 கிராம் அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற ஒரு மரவள்ளி கிழங்கு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது தோல் உரிக்கும் போது கரெக்டாக எடுக்க முடியாது, ஒட்டி இருக்கும். அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு 2 சைடும் கொஞ்சம் மண் இருக்கும், கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். தோல் எப்படி நீங்கள் எடுத்தாலும் தோல் நல்லா எடுக்கணும். இதில் தோல் ஒட்டி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நீட்டாக தோல் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கழுகி எடுக்கணும். மரவள்ளி கிழங்கு அழுக்கெல்லாம் நல்லா கழுகி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில், ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கிற கட்டி கம்மியாக இருக்கிற பீஸை தான் கட் பண்ணணும். எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிடலாம். பக்கத்திலே இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. மரவள்ளி கிழங்கு கட் பண்ண உடனே இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். கழுகி அதில் இருக்கிற ஸ்டார்ச் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வறுக்கணும். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஆனால் இது நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கிற ரவுண்ட் ஷேப்பில் ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம தின்னாக இருக்கிற சின்ன சின்ன ஸ்டிக்காக கையிலே கட் பண்ணி எடுக்கிறேன். முதல்லலாம் செய்யும்போது இது கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2-3 டைம் செய்யறதுக்குள்ளே இது கரெக்டாக கிடச்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஷேப்பில் வேணாலும் ஆனால் நைஸாக இருக்கிற பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்குல நேச்சுரலி ஃபார்ம் ஆகிற ஒரு பாய்சன் இருக்குது, சயனைடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இதை பச்சையாக சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு நல்லாலாம். எப்போவுமே இது வேக வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது அது கூட மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிற இந்த மரவள்ளி கிழங்கோட பீசஸ் நம்ம இப்போ வேக வைக்காமல் டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். அது உடம்புக்கு நல்லா இல்லை. அதனால தான் நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதுக்குள்ளே இது போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது வறுத்து எடுத்துக்கலாம். அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி கழுகிறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த பாய்சனோட அளவு கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இது கட் பண்ணி டைரெக்டாக வறுக்கிறதுக்கு போடாதீங்க. கரெக்டாக இது வேக வச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஃபுட்டாக இருக்குது. இந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சது நிறைய ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. எங்கள் வீட்டிலலாம் இது மெயின் ஃபுட்டாக இருக்குது. மத்தியானம் லஞ்சுக்கா இல்லை ஈவினிங் அந்த மாதிரி ஒரு டைம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற ஒரு ஃபுட்டாக இருக்குது இந்த மரவள்ளி கிழங்கு வேக வச்சது. அப்புறமா மீன் குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற இதே மாதிரி தின் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி போகிறதுக்காக ஒரு அரிப்பைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதெல்லாம், ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சா போதும். அதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக போயிடும். அந்த டைமுக்குள்ளே 1-2 ஐட்டம்ஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கிற உப்பு தண்ணியாக இருக்கணும் இது. அது எதுக்கு அப்படின்னா நம்ம சிப்ஸு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இது எண்ணெய்க்குள்ளே தொளிச்சு கொடுக்கணும். அடுத்தது மிளகாய்த்தூள். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரமாக இருக்கிற மிளகாய்த்தூளை இல்லை காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய்த்தூளை எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கிற மாதிரி தான் எண்ணெய் சூடு பண்ணணும். வறுத்து எடுத்து போடுறதுக்கு ஒரு அரிப்பையும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கு. இதில் இப்போ தண்ணி நல்லா போயிருக்கு. இப்போ நம்ம இது வறுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒன்றா போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நல்லா நுரையா வந்துட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக இதே மாதிரி எடுத்து விட்டுக்கோ. தீ ஃபுல் ஃப்ளேமில் நல்ல சூடில் தான் வறுத்தெடுக்கணும்.
அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நுரையெல்லாம் அமங்கி இது வந்து ஃப்ரை ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஃப்ரை ஆகும்போது இதோட சைஸு வந்து சின்னதாகும். அதே மாதிரி நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக அமங்கிடும். ஃப்ரை ஆகிற அந்த சவுண்டு வந்து கம்மியாகிடும். டவுட்டாக இருந்தால் இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து கையில் செக் பண்ணி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கா இல்லையான்ட்டு. இந்த டைமில் தான் நம்ம கலக்கி வச்ச உப்பு தண்ணி இதுக்குள்ளே தொளிச்சு கொடுக்கணும். கையில் தான் தண்ணி தொளிச்சு கொடுக்கணும். ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா எல்லா சைடும் ஒரே மாதிரி விடாது. இப்போ வந்து தீ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, நல்ல சூடில் தான் இருக்குது. அதனால தான் அந்த உப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி சிப்ஸுக்குள்ளே ஒட்டி இருக்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதே ஃப்ளேமில் அப்படியே இருந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிப்ஸு காரமெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலராக ஒரு ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் இதில் நல்லா அப்சர்வாக இருக்குது. உங்களுக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருக்கான்னு தெரியல அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இல்லை இருந்தால் மிளகாய்த்தூள் போடும்போது அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தாலும் போதும். நம்ம எடுத்து வச்சு அரிப்பைக்குள்ளே எடுத்து போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பருக்குள்ளே இது போட மாட்டேன், இப்படியே தான் போடுவாங்க. உடனே மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போது, சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து அதில் ஒட்டி நிற்கும் போதே மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சிப்ஸு வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரை பண்ணுற டைமில் லாஸ்ட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற நிறைய கருவேப்பிலை அது கூட சேர்த்து எண்ணெயில் வறுத்தெடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட்டும் மணவும் இருக்கும். எல்லா டைம்லையும் இதே மாதிரி ஃபைனலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் இல்லை ஃபைனலாக வறுத்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக நம்ம வந்து மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.